இதெல்லாம் எடுக்கிறது எதுக்குன்னா இதெல்லாம் பார்த்துட்டு நீங்களும் எங்கள் ட்ரைனிங்க்கு வாங்க அப்படின்னு இல்லை. எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணலாம், சேனல்லையே இது எல்லாம் இருக்குது. ஓகே, சேனல்லையே நான் எல்லா அளவும் கொடுத்துருக்குறேன். அதெல்லாம் பார்த்து ட்ரை பண்ணால் வீட்லேயே வந்துடும். யாருக்கெல்லாம் கமர்ஷியலாக பண்ணும்போது நேரடியாக வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுதோ அவங்க மட்டும் வந்தால் போதும். வேண்டாம், நான் தான் எல்லாமே போட்டிருக்கேனே, இவங்களுக்கும் அதையே தான் இங்கே சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது இல்லாமல் கேட்ட கொஸ்டினுக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லுவேன். நான் சமைச்சா அது டேஸ்ட் உண்மையாகவே எப்படி வருது, அந்த டேஸ்ட் அவங்க ஏரியாவில் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்காகத்தான் என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க வரலாம், அதுவும் தேவை இருக்கிறவங்க மட்டும் வாங்க. நான் ஒருத்தன் தான் இருக்கேன், நான் தான் சொல்லிக் கொடுக்கணும். நான் 4 பேர் ஆள் போட்டு எல்லாம் பண்ணல. நானே சமைப்பேன், நானே சொல்லிக் கொடுப்பேன். என்கிட்ட பார்க்கணும், என்கிட்ட பேசணும் தான் இவ்வளோ பேர் வராங்க. இதே இந்த மாதம் ஃபுல்லாக புக்கிங் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் மந்த்து 2ஆம் தேதி தான் எடுக்கிறோம். இவங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குச்சா என்னங்கிறதுனா அப்படியே கேட்போமா? சார் நான் சொல்கிறது தான் புரியுதா? வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்பால் சார். ஜெய்பால் சார் முசிறிலேருந்து வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ ஈவினிங் இந்த காஸ்டிங் போடுறதெல்லாம் சொன்னேன், அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இல்லை ரொம்ப போடுற மாதிரி இருந்துச்சு? இல்லை, நம்ம என்ன செலவு பண்ணுறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக சொன்னீங்க. கொஞ்சம் ஆமாம், என்னுடைய கமிட்மெண்ட்டு பிரியாணி சமைக்க வைக்கிறது தான். இருந்தாலும் சும்மா இருக்கிறவங்களெல்லாம் இழுத்து நடுத்தூரில் விட்ட மாதிரி பண்ணக்கூடாதுல்ல. அதனால் உண்மையாகவே வியாபாரம் பண்ணால் என்ன கிடைக்கும் கிடைக்காதுங்கிறதெல்லாம் இவங்களுக்கு இவ்வளோ நேரமாக அதான் சொல்லிட்டு இருந்தேன். எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம். ஓகே, அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்களா? நீங்கள் ரொம்ப மாஸ்டர் சார் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் 5000 ரூபாய் வாங்குறது நானும் யோசித்தேன், என்னடா இவர் கற்றுக் கொடுக்க போகிறாரு, 5000 ரூபாய் கொடுக்குறோமே, நம்ம பெங்களூர்லேருந்து வருமே இங்கே இவர்கிட்ட, அதனால் ஊரை சொல்லிட்டேன். பரவாயில்ல, இருந்தாலும் அதை நான் யோசித்தேன், அந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையும் சொல்லி கொடுக்குற மாதிரி தானே சொல்ல போகிறாரு அப்படின்ட்டு. ஆனால் இங்கே வந்த பிறகு தான் தெரிஞ்சு மெத்தடு நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம், ரொம்ப அழகாக கற்றுக்கலாம். அது இல்லாத இங்கே வந்து சொல்கிறீங்க பாருங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க பாருங்கள் ஒரு விஷயமும். இதுக்கு இவ்வளோ ஆகுன்ட்டுனா இப்போ நாங்கள் போனோன்னா அந்த இதுக்கிட்ட தான் போனோம், அவ்வளோ செலவு பண்ணோம். அதை வந்து இங்கே வர்றவங்க யாருமே பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இல்லை உங்ககிட்ட வர்றது. யாரோ ஒருத்தர் 2 பேர் வரலாம், ஆனால் எல்லாம் வர்றது ஒரு மிடில் அப்படி தான் வர்றது. அவங்களுக்கான ஒரு நல்ல கிறிஸ்டல் கிளியராக அழகாக சொல்லியிருக்கிறீங்க. அது எல்லாருக்குமே எல்லார் மனசுல இருந்து தான் நான் சொல்லியிருக்கேன். இது உண்மை. இப்போ நீங்கள் கேட்டீங்க நடுவில் நான் எதனா ரம்பம் போடுற மாதிரி தான், கொஞ்ச நேரம் முடிச்சிடறீங்களா? நாங்கள் என்ன நினச்சோன்னா முடிக்கிறது ஒன்றும் வேணாம், இன்னும் எதனா இருந்தால் கூட இன்னும் ஒரு 2 விஷயம் தெரிஞ்சுக்கிறது வரமாட்டோம். இதுக்காக நாங்கள் செலவு பண்ணிக்கின்னு அங்கே எல்லார் வீட்லையும் அப்போ புள்ள குழந்தை குட்டி எல்லாமே இருக்கும், ப்ராப்ளம்ஸு பிஸ்னஸ் எல்லாமே இருக்கும் இல்லைங்களா? பட் ஆனால் இதுக்குன்னு ஒரு மெனக்கெட்டு வந்ததுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிஜமாவே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு. இங்கே சொல்கிறது ரொம்ப சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.